வாழ்க்கையில் உங்களுக்கு பலவிதமான தேவைகள் வரும்பொழுது நெருக்கப்படுகிறீர்கள். இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? இதை யார் சந்திப்பார்? நான் என்ன செய்வேன்? என்னால் இது முடியாது. இதில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொள்வது இயல்பு. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, என்னால் முடியாது, ஆண்டவர் தான் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் எதிர்பார்ப்பு நியாயமானது. பல வேளைகளில் நம்மால் முடியாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தான் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறார். வனாந்திரத்திலே நடந்து போகிறார்கள் 30 லட்சம் ஜனங்கள். 30 லட்சம் பேருக்கும் எவ்வளவு தண்ணீர் தேவையாயிருக்கும்? குறைந்தபட்சம் 90 லட்சம் லிட்டர் தண்ணியாவது குடிப்பதற்கும் அவர்கள் வாழுவதற்கும் தேவைப்பட்டிருக்கும். அன்றாட காரியங்களை செய்வதற்கு எவ்வளவோ தண்ணீர் தேவைப்பட்டிருக்கும். நடப்பது வனாந்திரம். மரம் கிடையாது, செடி கிடையாது, கொடி கிடையாது, ஊற்று கிடையாது, நதி கிடையாது, எதுவுமே கிடையாது. தண்ணீர் எங்கே இருந்து வரும்? அப்பம் எங்கிருந்து வரும்? ஆகாரம் எங்கிருந்து வரும்? ஒரு சங்கீதத்தில் அற்புதமாய் அவர்கள் தேவைகளை ஆண்டவர் எப்படி சந்தித்தார் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78 வசனம் 23. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். வசனம் சொல்லுகிறது, உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து அவர்களுக்கு தூதரின் அப்பத்தை கொடுத்தாராம். என்ன ஒரு அன்பின் ஆண்டவர்! கதவை திறந்தவுடன் மன்னா பொழிந்ததாம். அப்படி என்றால் அவருடைய பண்டசாலையிலே மன்னாவை சேர்த்து வைத்திருந்தார். உலகமெல்லாம் அந்த மன்னா விழவில்லை, ஒவ்வொரு தேசத்திலும் விழவில்லை. அவருடைய ஜனங்கள் எந்த வனாந்தரத்தில் பயணிக்கிறார்களோ சரியாக அந்த வனாந்தரத்துக்கு நேராக கதவு திறக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, தேவனை நம்பினேன், நான் வெட்கத்தோடு நிற்கிறேன், தேவனை பின்பற்றி வந்தேன், தேவன் எனக்கு செய்வார் என்று நம்பிக்கையோடு இருந்தேன், நான் இப்பொழுது அவமானத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்தின் கதவு உங்களுக்கு நேராக திறக்கப்படும். ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார். நீங்கள் தூதர்களின் அப்பத்தை சாப்பிடுவீர்கள். கூடவே கீழ்காற்றை அனுப்பி அவர்கள் பாளையத்தை சுற்றிலும் காடைகள் வந்து விழும்படி செய்தாராம். உங்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவர் உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். வானத்தின் கதவுகளை திறக்க வேண்டும் ஆண்டவரே, கீழ்காற்றை வீச செய்யும் ஆண்டவரே, காடைகள் பாளையத்தை சுற்றிலும் வந்து விழச் செய்யும் ஆண்டவரே என்று ஜெபித்து பாருங்கள்.